ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம சேனல் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்துக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற விஷயம் நோட்டிஃபிகேஷன் ஒரு நண்பா. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எப்படிலாம் சேல் ஆகிருக்கு, எப்படிலாம் பெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டோட டெப்த் பற்றியும் நம்ம இந்த பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓப்பன் ஆர்டர்னா என்ன அப்படின்ற விஷயத்தை இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே நண்பா, வாங்க வீடியோ கொள்ள போகலாம். சரி, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் பார்த்தா புரியும் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட். இது எப்படின்னா ஸ்டார்டிங் உள்ளே வர இதுன்னு பார்த்தீங்க. இந்த ஆப் உங்களுக்கு வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வேறு இன்னும் இல்லை, பேடிஎம் பண்ணி தான் இந்த ஆப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட் போய் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது கீழே நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, வாட்ச் லிஸ்ட்டு, போர்ட்ஃபோலியோ, ஆர்டர், அக்கௌண்ட், இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து சைன் அப் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஜஸ்ட் உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு வச்சு நீங்கள் ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓன் பண்ணுற மாதிரி இதில் ஓன் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டே இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு வந்து எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எந்த வாட்ச் லிஸ்ட்டும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ உங்களுக்கு வசதி எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ எப்படி ஒரு ஸ்டாக் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஏ ஸ்டாக்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டாக்கை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி, இப்போ வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னு வச்சுங்க. சரி, இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு வந்துச்சுங்களா? ஜஸ்ட் அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போதைக்கு 2223.10 எனக்கு வந்து அந்த ஸ்டாக்கோட விலை இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ கீழே இது பண்ணிங்கன்னா மார்க்கெட் டெப்த்துன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் டெப்த்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட யூனிட்டை குறிக்கும். எவ்வளோ காசுக்கு வாங்குறாங்க, எவ்வளோ காசுக்கு விற்றுன்னு இருக்காங்க அப்படின்றத குறிக்கும். இதில் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து இன்னும் இதாகலை. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நான் இது காட்டுறேன் பாருங்கள், மார்க்கெட் டெப்த்துன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த எவ்வளோக்கு வந்து ப்ரைஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 556. ஓகேங்களா? 556 குவான்டிட்டி, அவ்வளோ குவான்டிட்டி இருக்கிற ஸ்டாக்கை எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸ், அது அவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து எவ்வளோனா 223.10 அந்த ப்ரைஸ் இருக்கிற ஸ்டாக்கை எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க, 556 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிட் டோட்டல் எவ்வளோ, பிட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆஸ்குவல் டோட்டல், இதை மொத்தம் மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காட்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஒரு மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து அனலிட்டிக்ஸ்லாம் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கா. இங்கே பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எவ்வளோ ஓப்பன் ஆச்சு, இன்றைக்கி வந்து எவ்வளோ ஓப்பன் ஆச்சுன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்து ப்ரைஸ் க்ளோஸ்டு எவ்வளோக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 2246. ஆனால் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2225. ஓகேங்களா? அப்படி க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் டுடே லோ, இன்றைக்கி எவ்வளோ வந்து லோவில் போச்சு மார்க்கெட்டு, இன்றைக்கி எப்படி ஹையில் போயிட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ் லோ, 52 வீக்ஸ் ஹை, அந்த மாதிரிலாம் இந்த இதெல்லாம் காட்டணும்பா. இப்படி தான் வந்து வாட்ச் லிஸ்ட் இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது கீழே போக ஹிஸ்டாரிக் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும். நிஃப்டி 50. ஓகேங்களா? எவ்வளோ வந்து இன்றைக்கி எவ்வளோ ப்ரைஸில் வந்து இதாக இருக்குது, எவ்வளோ வீல்ஸ் ஆகிட்டு எவ்வளோ கெயின் ஆகிருக்கு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கீழே பார்த்துக்கலாம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு அவ்வளோ நிறைய கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா பின்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பெர் ஷேர்ஸ், இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத வந்து வீடியோ நான் போகிறேன். ஓகேங்களா? இப்படி கீழே வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கா பாருங்கள். நான் டச் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டை வந்து ஆட் ஆகிடும். உங்களோட லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட வேலை வந்து ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கா. இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வேறு எதனா வேணுமா, இப்போ பார்த்தீங்கன்னா வேறு என்ன பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ். ஓகே, இங்கே டாடா மோட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ டாடா மோட்டர்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுறது இப்படி ஆட் பண்ணிக்கிங்க, அது இதில் ஆட் ஆகிடும். அதே நீங்கள் கீழே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, 1 இயர் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, எவ்வளோ மார்க்கெட் அப் ஆயிருக்கு, எவ்வளோ மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. அது கீழே வந்து அதே பர்ஃபார்மன்ஸ் தான் காட்டும் பாருங்கள். டெப்த் மார்க்கெட் வைக்கிங்க, டெப்த் மார்க்கெட் எவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்டர் பண்ணிக்கிறாங்க, குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லும் பார்த்தா 447 குவான்டிட்டி இது பண்ணியிருக்காங்க. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் அதே தான், ஓப்பன் எவ்வளோ இருக்குது, க்ளோஸ் எவ்வளோ இருக்குது நேற்று, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அதே டீட்டெயில்ஸ் தான், எவ்வளோ லோவாக இருக்குது, எவ்வளோ ஹையாக இருக்குது, ஃபஸ்ட் வீக் எவ்வளோ, செகண்ட் வீக் எவ்வளோ, அது மாதிரி டீட்டெயில்ஸ் மொதல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? அதே கீழே வந்து டிவிடெண்ட் இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்குறதில்ல, அந்த மாதிரிலாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அது கீழே சஜஸ்டெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். இதுக்கு வந்து கம்பேர் பண்ணும். இப்போ வந்து டாடா மோட்டர்ஸ் கம்பெனி என்ன இருக்குது, அடுத்து அசோக் லைலண்ட் இருக்குது, அதுக்கு டாடா மோட்டர்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கம்பெனிலாம் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு புரியிற ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுறேன். சரி, அசோக் லைலண்ட். இப்போ அசோக் லைலண்ட் இவங்க வந்து காம்படிட்டர், அவங்களுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் இந்த இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போதைக்கு அது ஒரு இது மாதிரி இருக்குது. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரட்டில் இருக்கிறதுனால இப்படி காட்டும். அதே தான் போன வீக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் மொத்த விஷயத்தையும் நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணுறது இப்படி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் வைக்கணும். நெக்ஸ்ட் நான் சொல்லித்தரேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு
இது எப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா இது லாஜிக் ஆப்னு சொல்லிச்சு, இது லாஜிக் ஆப் ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லிடுச்சு. இதை வந்து நீங்கள் எப்படி ஒரு கம்பெனி சூஸ் பண்ணி எப்படி பண்ணணுன்ற வீடியோ நான் போடுறேன், அது கவலைப்படாதீங்க. இப்போ இருக்க நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க எப்படி வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ஆப் வேணும்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேட்டா த்ரூ த வெப்சைட் போனீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி தான். ஜஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உள்ள சைன்இன் பண்ணிக்கோங்க. அதுக்காக கூடி நான் வந்து என் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு புரியும் நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன சொல்லித்தரேன் அப்படின்றது. மறக்காம நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய புரியும். ஓகேங்களா, நிறைய விஷயம் நான் சொல்லித்தர போகிறேன். இதெல்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களா, நீங்கள் வந்து என்னோட கம்யூனிட்டி டேப் போனீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட கொஷின்ஸ்லாம் இருக்கிற ஷேர் மார்க்கெட் பற்றி என்னோட கொஷின்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதில் ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஸோ ஓகே, நீங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. மறக்காம நீங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. சரி, இன்னைக்கான வீடியோ இவ்வளோ தான். மேலும் வீடியோ வேணும் என் சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். ஓகேங்களா, சரி, ஸ்டே டியூன் அண்ட் குட் பை.